காக்கின்றார். ஏற்றவரை நாம் இப்பொழுது ராஜாவாக அரசராக நம் கண்களுக்கு முன்பாக ஏற்று ஆராதிப்போம். அடைக்கலமே அதிசயமே, கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லோரும் தலைவணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி பரிசுத்தரே என்னை படைத்தவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லோரும் தலைவணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உண்மையான விசுவாசத்தோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லோரும் தலைவணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நின்று ஆராதித்து ஆண்டவரை புகழ்வோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பாடுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. பாடுவோம். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதும் அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. 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 நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே.
நம் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது இந்த ஆத்மாவில் ஆவியானவர் உன்னை குடிகொள்கிறார். அந்த ஆத்மாவை கடவுள் நிரப்புகிறார். இதோ உடல், ஆன்மா, ஆவி, இந்த மூன்றும் நம்முடைய கருப்பொருளாக இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் நடுவில் இருக்கிற ஆவியானவர் நிறைத்து உன்னை நிரப்பை வழிநடத்துவார். துதித்து பாடி ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். எல்லோரும் இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. பாடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை கண்கள் மூடி எல்லாரும் ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆராதிக்கிறோம் தெய்வமே. ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை, இயேசு ராஜனுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, ராஜனுக்கே. ஹalleluya ஹalleluya. கண்கள் மூடி எல்லாரும் ஹalleluya ஹalleluya. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி கையை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. கண்களை மூடி கரங்களை விரித்து அப்படியே துதிங்க. தூயாவி உங்களை நிரப்புவார். இப்போ அவருடைய வல்லமை உன்னை நிரப்பும். உன் திறமை அல்ல, ஆண்டவருடைய இரக்கம் உன்னை நிரப்புகிறது. துதிங்க. ஹalleluya 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 சொல்லிக்கிட்டே இரு. ஹalleluya ஹalleluyaன்னு சொல்லு. என் மகனே ஆண்டவரை துதி. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், பிதாவே உம்மை ஆராதிக்கிறேன், பரிசுத்த ஆவியே உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரை எதெல்லாம் சொல்லி மகிமைப்படுத்த முடியுமோ அதை சொல்லி மகிமைப்படுத்து. ஆவியானவர் எப்பொழுது உங்கள் இதயங்களின் ஊடாக நிரம்பிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை நிரப்புகிறார். தெய்வீக அக்கினி உன்னை நிரப்புகிறது. இயேசுவின் வல்லமை உன்னை நிரப்புகிறது. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவர் வாக்களித்த அற்புத ஆவியானவரே, ஆத்மாவின் விருந்தாளியே, இப்பொழுது பிள்ளைகளின் இதயங்களின் ஊடாக இறங்கி வருவீராக. பிள்ளைகளின் இதயத்திலே நீர் இப்பொழுது தங்குவீராக. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, எங்களை தெரிந்தெடுத்த கிருபைக்காய் நன்றி. எங்களை தாயின் கருவிலே நீர் உருவாக்கி திருநிலைப்படுத்தினீரே, அதற்காக நன்றி. அர்ச்சித்த அபிஷேகித்த உடைய பேரிரக்கம், இழந்து போன எங்கள் ஆசீர்வாதத்தை, இழந்து போன எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாத நிலையை மீண்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய கிருபையோடு இறங்கி வருகிறீர். நன்றி செலுத்தி எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென் ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம், அப்படியே அமர்ந்து கொள்வோம். அப்படியே இயேசு ஆண்டவரை ஒரு விசை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. இதோ ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் வல்லவராக இருக்கிறார். இதோ நம்மை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள், பாவத்தினுடைய கட்டுகளை உடைக்க வல்ல தேவன் ஒருவர் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த தெய்வமும் இருக்க முடியாது. ஏன்னா நமக்காக விலையை கொடுத்த ஒரே கடவுள் இயேசு ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட்.
எல்லா தெய்வங்களும், எத்தனையோ தெய்வங்கள் வேணா தெய்வங்கள் என்று அறிக்கை செய்யப்படலாம். ஆனால் எந்த தெய்வமும் இரத்தம் சிந்தியதாக சொல்லப்படவில்லை. பலியை கேட்டுத்தான் நம்ம பார்த்துருக்கிறோம். பலி கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் எல்லாம். அந்த தெய்வம் உங்களுடைய கட்டுகளை உடைக்க அவருக்கு தயாராக இருக்கிறார். அதே சமயம் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவரை போல நம்மையே அவருடைய பாதையில் எடுத்து செல்லணும். இந்த பாவத்தை எல்லாம் கழுவணும். பிள்ளைகளே, நம்மை கடவுள் பரிசுத்தராக படைத்தார், அவருடைய மேன்மையில் படைத்தார். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ நற்கருணை உங்களுக்கு கொடுத்தோம், வாங்கினீங்களா? நற்கருணை வாங்கினீங்கள? வெரி குட். ஏன் நற்கருணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் இங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கத்தோலிக்கர் அல்லாதவர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்னு கூட சொல்ல முடியாது, கத்தோலிக்கர் அல்லாதவர். அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், வேறு சபையை சார்ந்த இல்லை வேறு மதத்தை சார்ந்த, அவங்களுக்கு நற்கருணை கொடுக்கலாமா? நம்மளுடைய கேட்டகிசம் என்ன? கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? ஏன் கொடுக்கக்கூடாது? அவங்க பெரிய பாவியா? அவர்கள் திருமுழுக்கு வாங்கலை. திருமுழுக்கில் என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு? திருமுழுக்கில் தூயாவியெல்லாம் வந்ததெல்லாம் ஓகே. அங்கே கிடைச்ச உங்களுக்கு அந்த கான்செப்ட் வேர்டு என்ன? அபிஷேக அந்த வல்லமையை தான் இந்த இடத்துல அபிஷேகம் வாங்கினீங்கன்னு சொல்கிறோம். அந்த அபிஷேகத்தை இப்போ நீங்கள் எங்களை பார்த்து சொன்னீங்க இல்லையா, குருக்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. திருமுழுக்கில் நீங்களும் குருவாக அபிஷேகிக்கப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த குருத்துவ அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் நற்கருணை கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். மற்றவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதற்காக அல்ல, அவர்கள் குருத்துவ அபிஷேகத்தை பெறல. இயேசு கிறிஸ்துவினுடைய குருத்துவ அபிஷேகத்தை பெறவில்லை. அதனால் அவங்களுக்கு நம்ம நற்கருணை கொடுப்பதில்லை. இப்போ பாவம் வருகிற போது பாவம் செய்தவர் நற்கருணை வாங்கலாமா? ஒரு சாவான பாவத்தோடு வருகிறவர் நற்கருணை பெற்றுக்கொள்ளலாமா? பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் கூடாது? அவர் பாவம் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம மொட்டையாக சொல்வதல்ல. அந்த பாவம் என்ன செய்கிறது? அவருடைய அந்த பேப்டிஸ்மல் கிரேஸ், திருமுழுக்கினுடைய அருளை அது சிதைக்குது. திருமுழுக்கினுடைய அருளை அது நில் பண்ணிடுது, அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுது. அப்போ அந்த இடத்துல என்ன போயிடுது? நீங்கள் வாங்கின குருத்துவ அபிஷேகம் போயிடுது. இப்போ புரியுதுங்களா? பிசாசு இந்த பாவத்தில் என்ன செய்கிறான் பாருங்க, உங்களுடைய குருத்துவ அபிஷேகத்தை அவன் நீக்கிடுறான், அவன் விலக்கி வச்சிடறான். அதனால் நீங்கள் ஆண்டவரோடு நற்கருணையே உட்கொள்ள முடியலன்னா, ஆண்டவர் விரும்பினாலும் உங்களால் அவரை அணுகி செல்ல முடியாது. அதனால தான் பாவத்தை விட்டு வெளியேறுங்க, பாவத்தை விட்டு வெளியே வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். யூதாஸ் இயேசுவினுடைய பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான், இயேசுவால் அவனை காப்பாற்ற முடியல. அவனுடைய எண்ணத்திலேயே பயணித்து கொண்டிருந்தான். பாவத்தினுடைய அடிப்படை, ஜென்ம பாவத்தினுடைய அடிப்படை நிலையே என்ன தெரியுங்களா? நான் ரைட்டு, கடவுள் தப்பு. ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தினுடைய அடிப்படை நிலை என்ன தெரியுமா? கடவுள் சொன்னதை கீழே வச்சுட்டு தன்னுடைய எண்ணத்தை மேலே வச்சுட்டாங்க. எப்போ கடவுள் சொன்ன வார்த்தையை நீங்கள் கீழே வச்சுட்டு உங்கள் எண்ணத்தை தூக்கி மேலே வைக்கிறீங்களோ அதுதான் ஜென்ம பாவத்தின் நிலை. கடவுள் உன்னை ஜென்ம பாவத்திலிருந்து கழுவி இருந்தும் நாம் இன்னும் அந்த பாவ நிலைக்குள்ளே விழுந்து கிடக்க நினைத்தால் ஆண்டவர் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? கடவுள் உள்ள பூந்து நம்மளை காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற விரும்ப மாட்டார். ஏனென்றால் சுதந்திரம், ஹியூமன் ஃப்ரீடம், அவருடைய சாயல், அவருடைய ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்குது. அந்த சுதந்திரத்தோடு தான் உங்களை படைச்சிருக்கிறாரு. அதனால் கடவுள் உங்கள் சுதந்திரத்தை மீறுவதில்லை, உங்களை மதிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது எப்படி ஒரு நோயாளி இருமுவாரோ, ஒரு சளி பிடித்தவர் இருமுவார், தும்முவார், அதே போல தான் ஒரு பாவியும் தன் பாவ நிலையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால தான் ஆண்டவர் குணமளிக்கிறவராக வராரு. அப்போ குணமளிக்க விரும்புகிற, குணம் பெற விரும்புகிறவர் என்ன செய்யணும்? மருத்துவர்கிட்ட போய் நான் நோயாளின்னு முதல்ல ஒத்துக்கொள்ளணும்.
அதே போல் எவர் ஒருவர் கடவுளிடத்தில் வந்து நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்களோ அவர்களுக்கு கடவுள் உதவி செய்வார். ஊதாரி மைந்தன் ஓரமாக கடந்தான், அப்பா தேடி போகல. அவன் எப்போ திரும்பி வந்து தன் பாவத்தை அறிக்கை செய்தானோ அப்போ அவனுடைய குற்றங்களை இந்த தந்தை மன்னிக்கிறார். நீங்களும் இந்த இடத்துல விதண்டவாதம் பேசி கொண்டு இருக்கக்கூடாது, என் அறிவு தான் பெருசுன்னு நினைக்கக்கூடாது. கடவுள் இந்த இடத்துல நமக்கு வழிகாட்டுகிற அந்த அடையாளத்தை உணர்ந்து கொள்ளுங்க. திருச்சபை நமக்கு காட்டுகிற வழி அதுதான். கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தத்தை நீங்கள் தேடணும். பாவ சங்கீதனம் இங்கே அரேஞ்ச் பண்ணப்படும். இந்த நாட்களில் குருவானவர் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்போது அந்த வாய்ப்பை தவற விடாமல் ஓடுங்க, போய் முட்டி போடுங்க. ஏனோதானோன்னு ஒரு பாவத்தை சொல்வதில்லை, உன்னை முழுவதுமாய் குணப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்க போகிறார். எல்லாரும் இயேசுவை பாருங்கள், கையை கும்பிடுங்களேன், எல்லாரும் பாருங்கள். அப்படியே இந்த பாட்டு, குணமளிப்பவரே குணமளிப்பவரே, நான் பாவியாக வந்திருக்கிறேன் அப்பா, என் வார்த்தையில் காயப்படுத்தி இருக்கிறேன், கொன்றிருக்கிறேன் பிள்ளைகளை, மற்றவங்களை, என் தாயை அவமானப்படுத்தி இருக்கிறேன், என் தந்தையை அவமானப்படுத்தி இருக்கிறேன். கடவுளே, எல்லாத்துக்கும் மேலே உங்களை நான் அவமானப்படுத்தி இருக்கிறேன். கொடுத்த திறமைகளை எல்லாம் வயிற்றுக்காகவே பயன்படுத்தி இருக்கிறேன். காசு பணம் பெற்றுக்கொண்ட பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க மறுத்துட்டேன். கடவுளுக்கு நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் அதை நான் செய்யலை. இதோ இந்த உலகம் ஓடுகிற ஓட்டத்திலேயே நானும் ஓடுனேன்ப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், குணமளிப்பவரே, என் இதயத்தின் காயத்தை எல்லாம் மாற்றுங்க, பாவத்தின் நிலையை மாற்ற எனக்கு உதவி செய்யுங்க. உம்மிடத்தில் ஓடி வருகிறேன், மனம் வருந்துகிறேன், என்னை மன்னித்து ஆசீர்வதிங்க தகப்பனே. பேசு மகனே, பேசு மகளே, ஆண்டவரோடு பேசு, ஆண்டவரின் பக்கத்தில் இருக்கிறார். குணமளிப்பவரே குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். குணமளிப்பவரே குணமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும் ராஜா. இயேசுவே இயேசுவே, என்னை குணப்படுத்தும். மன்றாடு மகனே, இயேசுவே இயேசுவே, என்னை சுகப்படுத்தும். ஏற்றுக்கொள் பாவ நிலையை. குணமளிப்பவரே குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். மன்னியும் ஆண்டவரே, மன்னிங்க தகப்பனே. இதோ நான் பெரிய பாவியா இருந்தும் நான் எல்லாம் தெரிந்தவனை போல பேசினேனே, செயல்பட்டேனே. ஆண்டவரே, உங்க நீதிக்கு முன்பாக நான் ஒண்ணுமில்லையே அப்பா, உங்க பரிசுத்தத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமில்லை தகப்பனே. என்னுடைய வேதனை வழிகளை எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றி தாரும். என்னிலிருந்து ஒரு புதிய படைப்பாய் மாற விரும்புகிறேன், உண்மையே ஆடையாய் அணிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுங்க. பேதுரு ஒப்பு கொடுத்தார், ஆண்டவர் அவரை மீட்டெடுத்து உயர்த்தினார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. என் உடல் வேதனைகள் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. என் உடல் வேதனைகள் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர்த்தாரும் ஐயா. இயேசுவே இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவும் ஐயா.
உங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் வலுப்பெற செய்யும் ஐயா. இதோ எங்கள் பாவத்தினால் ஆசீர்வாதத்தை இழந்தோம், மகிழ்ச்சியை இழந்தோம், உடலினுடைய சுகத்தை இழந்தோம், மன பலத்தை இழந்தோம். ஆண்டவரே, மீண்டும் 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 பாவம் செய்ய தூண்டுகிற அந்த வேதனைக்குள்ளே விழுந்து கிடக்கிற எல்லா நிலைகளையும் மாற்ற இதோ இன்று நான் பலன் பெறும்படி என்னை நிறைவாக்கும் ஆண்டவரே. உம் திரு ரத்தத்தினால் என்னை கழுவுமையா. என் நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. உம் திரு ரத்தத்தினால் என்னை கழுவுமையா. என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே. குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும் எந்தன் இயேசுவே. இயேசுவே என்னை சுகப்படுத்தும் எந்தன் இயேசுவே. இயேசுவே என்னை சுகப்படுத்தும். நண்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் இதயத்திலே தாங்குங்க பிள்ளைகளே. நாங்கள் எல்லாம் பைபிள்லேருந்து நம்ம எதை கொடுக்குறோம்? ஆண்டவர் எல்லாத்தையும் பேசி இருக்கிறார். அவர் பேசாத வார்த்தைகள், வெளிப்படாதபடி மூடப்பட்டிருப்பது எதுவும் இல்லை. எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்பாட்டை எப்படி உணர்ந்து கொள்கிறீர்கள்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. திருப்பாடல் ஆசிரியர் 32:5 நம்மகிட்ட பேசுகிறாரு பாருங்க. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவர் அதை தான் இந்த நேரம் உங்களோட கூட செய்ய போகிறார். மீண்டும் உங்களை மீட்டெடுக்க போகிறார். மீண்டும் உங்களை புதுப்பிக்க போகிறார். ஆண்டவர் பாவங்களை முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிகிறவர். இதோ பாவம் வருகிற பொழுது, மென்காற்று வீசிய பொழுது நிலை தொடக்க நூல்ல வாசிக்கிறோமே, மின்காற்று வீசிய பொழுது நிலை ஆண்டவராகிய கடவுள் தோட்டத்தில் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் தோட்டத்தில் இருந்த மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். மரம் என்பது அடையாள சொல். அது ஒரு சுயநலத்தினுடைய வார்த்தை. பாவம் செய்கிற பிள்ளைகள், நீங்கள் எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கிறீங்க. மனிதராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அதிகாரமாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே அது சுயநலம். பாவம் என்பது வேறு ஒன்றுமே இல்லை, சுயநலம். அதனால தான் சுயநலத்தை விட்டு வெளியில் வாங்க. தொடக்க நூல் 4:7 ஆண்டவர் காயினை பார்த்து பேசும்போது சொல்லுவார், காயின் ஆபேலின் மீது ஒரு அகோர வெறி கொண்டு அவன் கிடப்பான். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், காயின், நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாமல் போனால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வீட்டு வாயிலில் படுத்திருக்கும். அதை நீ அடக்கி ஆள வேண்டும். பாவத்தை போய் போராடி நீ ஜெயிக்க முடியாது பிள்ளையே. பாவத்தோடு போராட அல்ல, அதை விட்டு ஓடு. பாவத்தை பார்க்கிற பொழுது பாம்பை பார்த்த மாதிரி ஓடு. ஆண்டவர் அதான் விலகிச்சே. நான் எதிர்த்து நின்று அது என்னன்னு பார்த்து வந்துடுவேன். இல்லை, வேண்டாம். பாவத்தை நீ பார்த்தது போதும். அந்த பாவத்தை தியானிச்சு பாரு. அந்த பாவத்தில் உனக்கு என்ன கிடைத்தது? அந்த சுகத்தில் என்ன கிடைத்தது? அந்த வெறுப்பில் என்ன கிடைத்தது? வேதனை, பிரிவு எல்லாம் கிடைச்சிச்சு, வியாதி. அந்த சுகத்தில் என்ன கிடைத்தது? ஆண்டவருக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மை செய்ய ஆரம்பி.
நன்மை செய். முட்டி போட்டு கையை உயர்த்தி கடவுளுக்கு அந்த நேரத்தை ஆசீர்வாதமாக கொடுங்களேன். கடவுளுக்கு நன்மை என்ன செய்கிறது? நீங்கள் உழைக்கிற காசைத்தான் உண்டியலில் காசாக போடுறீங்க. அதை போட்டுட்டு நிறைவடையக்கூடாது. நீங்கள் மற்ற நேரத்தில் கடவுளுக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுக்கணும், ஜெபமாக கொடுக்கணும். அதே நேரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் மற்றவர்களோடு வார்த்தையாக பொருளாக பகிர்ந்து கொள்ளணும். அந்த அன்பு உறவிலே நீங்கள் ஆண்டவரை சுவைப்பீர்கள். கொடுத்து பாருங்கள். லூக்கா நற்செய்தியில் 11:41 ஆண்டவர் சொல்கிறாரு, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, அப்போ உனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். அப்போ தான் நீ தூய்மை அடைய முடியும். நாம் நினைத்து கொண்டிருக்கிற செயல்களை செய்வதனால் அல்ல, சாமி படத்தை வீடு பூரா வச்சிருக்கிறதுனால நம்ம தூய்மை அடைய போகிறதில்ல. இயேசுவையே பக்கத்தில் வச்சுருந்த யூதாசு தூய்மை அடைய முடியலையே. ஏன்? செய்ய வேண்டியதை செஞ்சால் தான் தூய்மை அடைய முடியும். எழுந்து நிற்போமா? கட்டப்பட்ட மனிதரெல்லாம் ஆண்டவர் கட்டவிழ்க்க விரும்புகிறாரு. நான் முதல்ல நம்பணும், நான் கட்டவிழ்க்கப்படணும்னு ஆசைப்படணும். எனக்கு இடுப்பு வலி போனால் போதும், எனக்கு முட்டி வலி போனால் போதும், எனக்கு இந்த வியாதி போனால் போதும். பாருங்கள், அதிலேயே எண்ணங்கள் சுயநலமாய் மாறி போயிருந்தா எப்படி இந்த உயர்ந்த பாவம் என்கிற சுயநலம் நம்மை விட்டு விலகி ஓடும்? முதல்ல நம்ம கேட்குறது உயர்ந்ததை கேட்கணும். தூயாவியை என்னை நிரப்புங்க, நீங்கள் வருவதற்கு தடையாக இருக்கிற பாவத்தை நான் விலக்க விரும்புகிறேன். நான் கட்டப்பட்டு கிடக்கிற இந்த கட்டுகள், ஆதாமும் ஏவாளும் மரத்துக்கு பின்னாடி போய் எப்படி தங்களை கட்டி கொண்டார்களோ அதே போல அவமானத்தின் அடையாளமாய் மாறி போனார்கள். வெட்கக்கேட்டின் மனிதர்களாய் மாறின. அது வரைக்கும் அது வெட்கக்கேடா தெரியல. ஆடையின்மை அதன் பாவத்துக்கு பிறகு வெட்கக்கேடாய் மாறியது. இன்னைக்கு நம்ம வீட்லேயும் அப்படிதான், கண்டதையும் வாங்கி வைக்கிறோம். ஏன்? இதெல்லாம் வச்சாதான் பெருமை. பாவத்தின் வெளிப்பாடு. உங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தாத பொருட்கள் பாவத்தின் வெளிப்பாடு. நீங்கள் வச்சிருக்கிற பெருமையின் அடையாளங்கள் அழிவின் அடையாளங்கள். ஆண்டவர் சொல்றாரு, மானக்கேடே அவர்கள் பெருமை. நீங்கள் வீடு கட்டி மாடி கட்டி சொத்து சுகத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மானக்கேடு உன் பெருமை. கடவுளுக்கு முன்னாடி அது பெருமை அல்ல. அதனால என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கட்டப்பட்டு கிடக்கிற நிலைகள் எல்லாம் உடைக்கப்படணும். ஆண்டவர் உடைக்கவே இறங்கி வந்தேன், மீண்டும் நான் கட்டி எழுப்புவேன் உன்னை. ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்ட பிள்ளைகளாய் மாற கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி துதித்து ஆவியானவரை அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பட்டும். கேட்டு ஜெபிப்போமா எல்லாரும்? கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கேளுங்க, எல்லா நாவை திறந்து கேள். கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆமென். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஆமென். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே உம்மை பார்க்கணும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆமென். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். எழுப்புதல் தீ இதயத்திலே பற்றி எரிய போகிறது. பரிசுத்த ஆவி இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் நாவை திறந்து பாடி துதிக்கிற பொழுது ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். பரிசுத்த வல்லமை உன்னை நிரப்புகிறது. பாவத்தின் கட்டுகளை உடைக்கிற தெய்வீக அக்கினி உன்னை நிரப்புகிறது. கண்களை மூடி ஆண்டவரை நினைத்து மகிழ்ந்து பாடி துதிக்க. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும்.
காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். எல்லாரும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் ஆவியானவர் அபிஷேகத்தை வல்லமை நிரப்பட வேண்டும். இயேசுவின் ஆவி நிரப்பட்டும். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கேட்போம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி எல்லா துதி. பரிசுத்த ஆவி, உன் கட்டுகளை உடைக்கிற வல்லமையின் ஆவி, உன் மனபாரத்தை உடைக்கிற தெய்வீக ஆவி, இயேசுவின் ஆவி, உன்னை விடுதலை செய்கிற அக்கினியின் ஆவியானவர் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். கட்டப்பட்ட பிள்ளைகளை விடுவிக்கிற ஆவியானவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கவே இறங்கி வருகிறார். ஹalleluya 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 ஹalleluya. குட்டி பிரச்சனைகளை கட்டப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இப்பொழுது விடுவிக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. மனபாரத்தினாலே வாழ்வின் ஆவியை இழந்து நிற்கிற, சாவின் தலையில் விழுந்து கிடக்கிற கட்டப்பட்ட பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறீர்கள். ஹalleluya 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 ஹalleluya. மனவேதனையினாலே பாவ வாழ்க்கையில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் இப்பொழுது ஆவிக்குரிய அபிஷேக விடுதலையை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியானவரே, இதோ பிள்ளைகளை நிரப்புவீராக. தெய்வீக அக்கினி அபிஷேக வல்லமை நிரப்பட்டும். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்வே 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 ஸ்வே. கரங்களை மார்பிலே வைத்து கண்களை மூடி செபிங்க. ஆண்டவரிட கேளுங்க பிள்ளைங்களே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவரே, என் காயமெல்லாம் இப்பொழுது மாற்றப்படுவதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. இதோ ஆண்டவர் கட்டுகளை அவிழ்க்கிற தேவன். நன்றி தகப்பனே. இதோ இந்த இடத்துல அநேகரை ஆவியானவர் நிறைத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த வல்லமை அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன்னை ஆண்டவர் தோளில் சாய்த்து கொண்டிருக்கிறார். உன் வேதனை அவர் அறிகிறார். உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன்னை அவர் கைவிட்டு விட மாட்டார். உன்னை விட்டு விலகவும் அவர் மாட்டார். உன்னை அவர் மறந்து போக மாட்டார். உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார். ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொன்னவர், உன்னை விட்டு விலகாதவர். அநேக குழந்தைகளை ஆவிக்குரிய ஞானத்திலே நிறைத்து கொண்டிருக்கிற தேவன் இதோ இந்த இடத்துல மன வலியோடு வந்த பிள்ளைகளை உன் துன்பம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கடந்து வருகிற அந்த துன்பம் எல்லாம் வீணானது அல்ல. ஆண்டவர் அது எல்லாம் ஆசீர்வாதமாய் உனக்கு மாற்றி தரப்போகிறார். விழுந்தாட் படிடுவோமா? ஆண்டவருக்கு முன்னாடி விழுந்தாட் படிக்கிட்டு நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரமா இருக்கக்கூடாது தகப்பனே. உமக்கு பலன் கொடுக்கிற நல்ல பாத்திரமா இருக்க விரும்புகிறேன். ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்யணும் தகப்பனே. இதோ நான் எனக்கு இவ்வளவு செய்திருக்கீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? என்னோட பேசுங்க. இந்த ராத்திரி நேரத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க பிள்ளைகளை, நான் என்ன உங்களுக்கு செய்யணும் தகப்பனே, நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நான் செய்கிறேன்னு கேளுங்க. ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். இதோ நீங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த இனமாக பயணிக்க போறீங்க. உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் மேன்மை நிறைந்தவர். உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் உயர்ந்தவர், உன்னதமானவர். அவர் மேன்மையில் நிலைத்திருப்பவர். உங்களையும் அந்த பரிசுத்தத்தில் அவர் அழைச்சிட்டு போவார். அந்த அபிஷேக வல்லமையான பயணத்தை மேற்கொள்ள ஆண்டவருக்கு முன்னாடி நான் தயாராக இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துட்டு அன்னை மரியாள் சொன்னாங்க, நான் தயாராக இருக்கிறேன், ஆமேன்னு சொன்னாங்க. சுசேபர் சொன்னார், நான் அப்படியே செய்கிறேன்னு சொன்னார். நீங்களும் சொல்லி பாருங்களேன், அவர்களை உயர்த்திய தேவன் உங்களையும் கரம் பிடித்து அழைத்து செல்வார். மாண்பியர் கீதம். மாண்புயர் உள்ளடையாளத்தை
பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. உரையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே. கைகளை அசைத்து நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. மீண்டும் கைகளை அசைத்து போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே